ஹலோ ஃபேமிலிஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய வெனஸ்டே மார்னிங் ரொட்டீன் விளாக் வீடியோ தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து நான் மார்னிங்கே வந்து அன்னபூரணி அம்மனுக்கு வந்து விளக்கு வச்சுட்டு அடுத்த வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். லஞ்சு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்கள் எப்போவுமே வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ண மாட்டேன், நைட்டு தான் வந்து டின்னர் பண்ணிப்பேன். ஸ்ட்ரெயிட்டாக வந்து லன்ச் பண்ணிடுவோம். உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அது என்ன விஷயம்னா, சில பேர் வந்து நம்மளை வந்து குறைகள் சொல்லுவாங்க, சில பேர் வந்து நம்மளை நிறைகள் அதாவது பாராட்டுவாங்க. நம்ம அந்த பாராட்டுற சில விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இந்த குறைகள் சொல்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட வந்து நான் ஒரு சில விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். குறை மட்டுமே சொல்லி ஒருத்தவங்களை டவுன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. யாருமே வந்து அடுத்தவங்கள குறை சொல்கிற அளவுக்கு யாருமே இங்கே கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு குறையோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதை ஃபஸ்ட்டு மனசில் வச்சுட்டு அடுத்தவங்கள வந்து நம்மளை குறை சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு யோசித்து அடுத்தவங்கள வந்து குறை சொல்லுங்கள். அதே மாதிரி தான் கமெண்ட் பண்ணுறதும் வந்து சில பேர் வந்து பேட் கமெண்ட்லாம் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ணி வந்து யாரையுமே வந்து டவுன் பண்ணாதீங்க. உங்களால் வந்து என்கரேஜ் பண்ண முடியல அப்படின்னா பரவாயில்ல, அவங்கள விட்டுருங்க. அவங்க வீடியோ பார்க்கணும், அவங்கள நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு யாருமே அவங்கள வந்து கம்பல் பண்ணலை. நேற்று நைட்டே வந்து ஹஸ்பண்ட் வந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நேற்று வந்து பிரதோஷம் அப்படின்றனால சமைக்கலை, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ மார்னிங் எழுந்துச்சி மட்டன் குழம்பு தான் நான் இன்னைக்கு பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து வதக்கி வச்சுருக்க சில பொருளெல்லாம் வதக்கி வந்து ஆற வச்சுருந்தேன். நைட்டே வந்து பச்சரிசி வந்து ஊற போட்டிருந்தேன். இது எதுக்குன்னா, ஸோ ஃப்ரைடேக்கு வந்து நான் மாக்கோளம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்படி பச்சரிசி மாவு அரைச்சி அதில் என்ன பொருள் மிக்ஸ் பண்ணி நான் வந்து மாக்கோளம் போடுவேன்றதை உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து மாக்கோளம் போடும்போது வந்து அதாவது மகாலட்சுமி அம்சம் வந்து நிறைஞ்சிருக்கும். கண்டிப்பாக இதில் வந்து நான் ஒரு பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க கடைசியாக. ஃபஸ்ட்டு பச்சை கற்பூரம், 2வது வந்து ஜவ்வாது, 3வது ஒரு பொடி வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த பொடி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அது எப்படி செய்யணும், அது என்ன பொடி, அதனால் என்ன யூஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன். அப்புறம் அந்த மாவில் மாக்கோளம் போட்டு பார்த்துருந்தேன், ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. காஃபி போட்டு குடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சா. இப்போ லஞ்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் என்னென்னா, சுட சுட சாதம், மட்டன் குழம்பு. பாப்பாவுக்கு தான் வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். மட்டன் குழம்பு வச்சுட்டு ஸ்நாக்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து ஓரியோ பிஸ்கெட் தான் வச்சு விட்டுருந்தேன். இப்படி தான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து போயிட்டுருந்துச்சு. என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.